இந்த செஷனில் நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸில் பாலிஎம்ப்ரியோனி பற்றி தான் பார்க்க போகிறோம். பாலிஎம்ப்ரியோனி அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஓவியூவில் மோர் தென் ஒன் எம்ப்ரியோ இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அந்த கண்டிஷனை நம்ம பாலிஎம்ப்ரியோனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது அக்கரன்ஸ் ஆஃப் மோர் தென் ஒன் எம்ப்ரியோ இன் ஏ சீட், ஒரு சீட்குள்ளே நிறைய எம்ப்ரியோஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பாலிஎம்ப்ரியோனி. இதில் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பாலிஎம்ப்ரியோனி அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒன்று cleavage polyembryony, cleavage polyembryony அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் மீன் பை cleavage polyembryony அப்படின்னு சொன்னாக்கா ஸ்ப்ளிட்டிங், cleavageனா ஸ்ப்ளிட்டிங் இல்லையா, அப்போது ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் எம்ப்ரியோனல் செல்ஸை தான் நம்ம cleavage polyembryony அப்படின்னு சொல்லுவோம். த எம்ப்ரியோனல் செல்ஸ் ஆஃப் the embryonal cells of zygote, single zygote, ஸ்ப்ளிட்டிங் தான் நம்ம cleavage அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிங்கிள் ஜைகோட்டில் இருக்கக்கூடிய எம்ப்ரியோனல் செல்ஸ், சிங்கிள் ஜைகோட் எங்கே இருக்கும், ஓவியூலில் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ரியோனல் செல்ஸ் ஸ்ப்ளிட் ஆகிட்டு நிறைய எம்ப்ரியோஸை ஃபார்ம் பண்ணும். அப்போது இந்த ஸ்ப்ளிட்டிங் ஆகக்கூடிய இந்த எம்ப்ரியோனல் செல்ஸ் ஃபார்ம்ஸ் மல்டிபிள் எம்ப்ரியோஸ். இதைத்தான் நம்ம cleavage polyembryony அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் cleavage polyembryonyக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் சொல்லலாம். Gymnosperms and orchids also example, and orchids are the example for the cleavage polyembryony. The second one என்னன்னா, the second one is formation of embryo இருக்கும். Formation of embryo by dividing cells of embryo sac, but other than எக்காக இருக்கும். இப்போது ஒரு எம்ப்ரியோ சாக்கில் என்னென்ன செல்ஸ் எல்லாம் இருக்கும் நமக்கு தெரியும். ஒரு எக் இருக்கும், சினர்ஜிட்ஸ் இருக்கும், ஆன்டிபோடல்ஸ் இருக்கும், பொலார் நியூக்ளியை. இன் ஃபியூச்சரில் தான் இந்த ஆன்டிபோடல்ஸ், பொலார் நியூக்ளியெல்லாம் ட்ரிப்ளாய்டு எண்டோஸ்பர்மாவும் அண்ட் த நியூசெல்லஸ் டிஷ்யூவாகவும் கன்வெர்ட் ஆகிடும். இப்போது இந்த ஃபார்மேஷன் ஆஃப் எம்ப்ரியோ இருக்கும், மல்டிபிள் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகத்தான் போகுது. பட் யார் ஃபார்ம் பண்ணுறான்னா, எக்கை தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய டிவைடிங் செல்ஸ், ஒரு எம்ப்ரியோ சேக்குள்ளே இருக்கக்கூடிய ரிமைனிங் செல்ஸ் யாராக இருக்கலாம், ஒன்று சினர்ஜிட்ஸாக இருக்கலாம், இல்லை ஆன்டிபோடல்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் நிறைய எம்ப்ரியோஸை ஃபார்ம் பண்ணக்கூடிய கண்டிஷன் தான் செகண்ட் ஒன். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயக்ராமில் பாருங்களேன். இங்கே ஜஸ்ட் கன்சிடர் திஸ் இஸ் ஒன் ஆஃப் எம்ப்ரியோ சாக்னு எடுத்துப்போம். இங்கே இருக்கக்கூடியது சாலாசல் எண்ட் அண்ட் மேலே இருக்கக்கூடியது மைக்ரோபைலார் எண்டுன்னு எடுத்துப்போம். தென் மைக்ரோபைலார் எண்டில் இங்கே எம்ப்ரியோ நமக்கு தெரியும், ஜைகோட் எம்ப்ரியோ இங்கே ஃபார்ம் ஆகும், நிறைய எம்ப்ரியோ செல்ஸ் ஃபார்ம் ஆகலாம், இது ஒரு கண்டிஷன். அண்ட் பிலோ போர்ஷனில் இங்கே ஆன்டிபோடல் செல்ஸ் இருக்கும். மேபி ஆன்டிபோடல்ஸ் ஆர் அவைலபிள். இந்த ஆன்டிபோடல் செல்ஸ் எல்லாமே கூட என்ன ஃபார்ம் பண்ணலான்னா எம்ப்ரியோவை ஃபார்ம் பண்ணலாம். அந்த கண்டிஷனை தான் இங்கே சொல்லியிருக்கிறோம். தென் சம் இங்கே எண்டோஸ்பெர்ம் டிஷ்யூஸ் ஆர் அவைலபிள். இது ஜைகோட்டிக் எம்ப்ரியோ, நார்மலாக இருக்கக்கூடிய ஜைகோட்டிக் எம்ப்ரியோ. இது ஆன்டிபோடல் எம்ப்ரியோ, இந்த டிஷ்யூஸ் எல்லாம் எண்டோஸ்பெர்ம். ஸோ இந்த எண்டோஸ்பெர்ம் தான் நியூட்ரிஷிவ் டிஷ்யூ ஃபார் ஜைகோட்டிக் எம்ப்ரியோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஆன்டிபோடல் எம்ப்ரியோ. இந்த மாதிரி எக்கு இல்லாமல் மேபி இங்கே ஆன்டிபோடல் செல்ஸில் இருந்தோ இல்லை சினர்ஜிட்ஸ்லேருந்தோ கூட எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகலாம். அதுக்கு எக்ஸாம்பிள், ஒருவேளை சினர்ஜிட்ஸில் இருந்துட்டு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு எக்ஸாம்பிள்
Aristolochia, it's a kind of a plant, example for the synergids embryo. Or otherwise some other plantsல ஆன்டிபோடல்ஸ்ல இருந்துட்டு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகலாம். இங்கே பாருங்களேன், ஆன்டிபோடல் வந்து ஃபார்ம் ஆகுது. ஆன்டிபோடல்ஸ்ல இருந்துட்டு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகலாம். உல்மஸ் கிளாப்ரா தான் எக்ஸாம்பிள் ஃபார் தட். இது உல்மஸ் கிளாப்ரால இப்படி தான் ஃபார்ம் ஆகும். ஆன்டிபோடல் செல்ஸ் ஆல்சோ ஃபார்ம் த எம்ப்ரியோ. சம்டைம்ஸ் the embryo is formed from the endosperm tissues. நியூட்ரிஷிவ் டிஷ்யூன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது எண்டோஸ்பெர்ம்லேருந்து கூட யார் ஃபார்ம் ஆகலாம், எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பலனோபோரா அப்படிங்கிற பிளான்ட். பலனோபோரா இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் த endosperm forming embryo. Ulmus is example for the antipodal cellsலேருந்து embryo ஃபார்ம் ஆகும். Aristolochia is example for the synergids embryo. இது second type. And the third one may be the development of embryo sac. எம்ப்ரியோ சாக் டெவலப் ஆகும். ஆக்சுவலி மல்டிபிள் எம்ப்ரியோ சாக்கை தான் டெவலப் ஆகும். எங்கேருந்து டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ சாக் ஆர் ஆஃப் எம்ப்ரியோ சாக் ஆஃப் சேம் ஓவியூல். ஓவியூலுடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு நல்லாவே தெரியும். 2 இன்டெகுமெண்ட் இருக்கும். அண்ட் தென் அதுக்குள்ளே வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் அவைலபிள். இங்கே ஒரே ஓவியூலுக்குள்ளே எம்ப்ரியோ சாக் நிறைய ஃபார்ம் ஆகும். யூஸ்வலாக ஒரு ஓவியலுக்குள்ளே ஒரு எம்ப்ரியோ சாக் இருக்கும். பட் சர்டைன் கேசஸில் ஒரு ஓவியலுக்குள்ளே எம்ப்ரியோ சாக்கே நிறைய டெவலப் ஆகலாம். இது எதனுடைய டெரிவேட்டிவ்ஸாக இருக்கலாம்னா, திஸ் எம்ப்ரியோ சாக்ஸ் ஆர் மேபி தே ஆர் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் சேம் மெகாஸ்போர் மதர் செல்லாக இருக்கலாம். ஒரு மெகாஸ்போர் மதர் செல்லில் இருந்துட்டு நிறைய செல்ஸ் டிவைட் ஆகிட்டு நிறைய எம்ப்ரியோ சாக்கை ஒரு ஓவியலுக்குள்ளே ஃபார்ம் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் திஸ் எம்ப்ரியோ சாக்ஸ் ஆர் மேபி ஒரு மெகாஸ்போராக இருக்கலாம். ஆர் அதர்வைஸ் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் 2 ஆர் மோர் மெகாஸ்போர் மதர் செல்லாக இருக்கலாம். 2 மெகாஸ்போர் மதர் செல்லும் இல்லை அதுக்கு மேலே இன்னும் நிறைய மெகாஸ்போர் மதர் செல் கூட ஃபார்ம் ஆகிட்டு ஒவ்வொரு மெகாஸ்போர் மதர் செல்லும் ஒரு எம்ப்ரியோ சாக்கை ஃபார்ம் பண்ணலாம். இந்த கண்டிஷன்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, கேஷுவரினா சவுக்கு மரம் இருக்கு இல்லையா, கேஷுவரினா இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் த தேர்ட் ஒன். அண்ட் த ஃபோர்த் கண்டிஷன் என்னென்னா, ஹியர் ஆல்சோ டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ மல்டிபிள் எம்ப்ரியோ வில் பி தேர். இது நம்ம ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆக்டிவேஷன் ஆஃப் sporophytic cells of same ovule. ஒரே ஓவியூலில் ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸ் இருக்கலாம். யாராக இருக்கலாம்? மேபி ஃப்ரம் நியூ செல்லஸாக இருக்கலாம். நியூ செல்லஸ் இஸ் த ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன் இல்லையா, நியூ செல்லஸாக இருக்கலாம். ஆர் அதர்வைஸ் இன்டெக்யூமெண்ட்டாக இருக்கலாம். இந்த நியூ செல்லஸ்லேருந்தும் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகலாம். ஆர் இன்டெகுமெண்ட்லேருந்தும் நிறைய எம்ப்ரியோஸ் ஃபார்ம் ஆகலாம். நியூ செல்லஸ்லேருந்து ஃபார்ம் ஆகிற எம்ப்ரியோவுக்கு எக்ஸாம்பிள் சிட்ரஸ். சிட்ரஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் த நியூ செல்லஸ் எம்ப்ரியோ. இன்டெகுமெண்ட்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய எம்ப்ரியோவுக்கு எக்ஸாம்பிள் சிசிஜியம் பிளான்ட். சிசிஜியம் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் இன்டெகுமெண்டல் எம்ப்ரியோ. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இப்படி ஒரு இன்டெகுமெண்ட் இருக்கலாம். அது அவுட்டர் இன்னர்லாம் இருக்கும். இதுக்குள்ள நியூ செல்லஸ் டிஷ்யூ இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கலாம். எல்லாமே நியூ செல்லஸ் டிஷ்யூஸ் தான். இதெல்லாம் நியூ செல்லஸ் டிஷ்யூ. Just consider
மேலே இருக்கக்கூடியது மைக்ரோபைலார் எண்ட், கீழே இருக்கக்கூடியது சேலசெல் எண்ட். மைக்ரோபைலார் எண்டில் இருந்துட்டு இப்படி ஒரு எம்ப்ரியோ டெவலப் ஆகலாம். அது நார்மல் எம்ப்ரியோ. யூஸ்வலாக எப்படி எம்ப்ரியோ ஃபார்மேஷன் பார்த்தோமோ அந்த மாதிரியான எம்ப்ரியோ. இது நார்மல் எம்ப்ரியோ, நோ இஷ்யூ அட் ஆல். இங்கே வந்து எக்கில் இருந்தால் வந்திருக்கு. பட் சம் அதர் எம்ப்ரியோஸ் ஆல்சோ ஃபார்ம்டு. எங்கேருந்து வரலான்னா இந்த நியூசெல்லஸ் டிஷ்யூ இருக்கு இல்லையா, இந்த நியூசெல்லஸ் டிஷ்யூவும் யாரை ஃபார்ம் பண்ணலாம், இந்த மாதிரி எம்ப்ரியோஸை ஃபார்ம் பண்ணுற கெப்பாசிட்டி இங்கே இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய எம்ப்ரியோஸ் நியூசெல்லஸ் டிஷ்யூவும் என்ன ஆகலாம், ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்படி தான் இந்த நியூசெல்லஸ் டிஷ்யூக்கான எம்ப்ரியோ எங்கே எக்ஸாம்பிள்லாம் சிட்ரஸ் பிளான்ட்டு. இந்த லெமன், அதெல்லாம் லெமன் ஃபேமிலி இருக்கு இல்லையா, அதான் சிட்ரஸ் ஃபேமிலி அப்படின்னும். அதில் எப்படி ஃபார்ம் ஆகுனா நியூசெல்லஸ்லேருந்து தான் எம்ப்ரியோ, நிறைய எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகலாம். மேபி திஸ் இன்டெக்யூமெண்ட் மேலே இருக்குது பாருங்கள், இன்டெக்யூமெண்ட், இது பார்ட்ஸ், இது இன்டெக்யூமெண்ட் அண்ட் இது ஜைகோட். இது நார்மல் எம்ப்ரியோ, இது நார்மல் எம்ப்ரியோ. இதெல்லாம் நியூசெல்லஸ் எம்ப்ரியோ, நியூசெல்லஸ் எம்ப்ரியோ. ஸோ நியூசெல்லஸ் டிஷ்யூலேருந்து எம்ப்ரியோ மோர் தென் ஒன் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகலாம். ஸோ இப்படித்தான் எம்ப்ரியோஸ் வந்துட்டு மோர் தென் ஒன் எம்ப்ரியோ பாலிஎம்ப்ரியோனிக் கண்டிஷன்ஸில் ஒவ்வொரு கேசஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரியாக டெவலப் ஆகும். இந்த பார்ட்டோட சாப்டர் 1 செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த வீடியோவில் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.